வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் குருபிரான் அருள்தந்தை வேதாத்திரி மகர்ஷிகளின் அன்பின் அழைப்பு என்ற தலைப்பின் கீழ் உள்ள கவியை இன்றைய தின சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். பஞ்சமா பாதகங்கள் செய்தோர் எனினும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலைகாண துடித்து நின்றால் அஞ்சாதீர் அன்புடனே உமையும் ஏற்போம். அறிவினிலை அறிவிப்போம், அமைதி காண்பீர். துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை புரிதல் எம் கடமை என கண்டோம். வாழ்க வளமுடன். பொதுவாக மனிதர்களுடைய மன அமைப்பை, செயல்களை எண்ணி பார்த்தால் அவர்கள் 3 நிலைகளில் தவறான செயல்களை ஆற்றுகிறார்கள். 1, அறியாமை. என்ன செயல் செய்தால் என்ன விளை வரும் என்ற ஒரு அறியாமை. அடுத்ததாக அலட்சியம். தெரிஞ்சிருந்தால் கூட அதை இக்னோர் பண்ணிட்டு தப்பான செயல்களை செய்கிறது. 3வது உணர்ச்சி வசத்திலையும் நாம் சில தவறான செயல்களை செய்து விடுகிறோம். இப்படி 3 மனநிலைகளில் மனிதன் ஆற்றும் செயல்கள் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்ததாக அமைகிறது. இதை நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்கிறாங்க. அது பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு. இந்த 5 பெரும் பழிச்செயல்கள் அந்த 3 மனநிலைகளில் உருவாகுது. அப்படி தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் அலட்சியத்தாலோ உணர்ச்சி வசத்தாலோ பஞ்சமாபாதமான செயல்களை செய்தாலும் விளைவு என்பது சர்வ நிச்சயம். எந்த செயலுக்கும் விளைவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த விளைவு துன்பமாக இருக்கும். அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் அவங்களுக்கு ஏன்டா நமக்கு இவ்வளோ பெரிய துன்பம்லாம் வந்தது அப்படின்னு அவங்க கொஞ்சம் மனசில் நினச்சி எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், எனக்கு மட்டும் எதுக்கு இந்த துன்பம் அப்படின்னு திரும்ப மனசில் நினச்சி சஞ்சலப்படுவாங்க. அதாவது நாம் செய்த இந்த மாதிரியான பழிச்செயல்களை பாவம் என்று சொல்வோம். இந்த பாவங்கள் பொதுவாக 2 தன்மைகளில் வெளிப்படும். ஒன்று உடலில் நோயாக, இன்னொன்று உள்ளத்தில் களங்கமாக. ஆக இந்த உடலில் நோய் அல்லது உள்ளத்தில் களங்கம், இந்த 2 தன்மைகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நாடுவாங்க. மகிழ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி துன்பப்படுறவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது மனவளக்கலை உங்களையும் ஏற்றுக்கொள்ளும், உங்களுக்கும் பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. பொதுவாக இதுக்கு முன்னாடி ஆன்மீக அபியாசங்கள் கற்றுக் கொடுப்பதற்கே நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும், இன்னும் தகுதி வேணும் அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் இருக்குது. அதில் மகர்ஷி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பஞ்சமாபாதங்களே நீங்கள் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கூட நாங்கள் பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா எங்கள்கிட்ட எந்த தடையும் இல்லை.
மனவளக்கலை பயிற்சி செய்வதுக்கு 2 தகுதி தான். ஒன்று உடல் இருக்கணும், அப்புறம் மனசு இருக்கணும். இந்த 2 இருந்தாலே பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்போன்னு மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அதனால் இந்த உடல் துன்பம், மனத்துன்பம் 2லேருந்து விடுபடுவதற்கு தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய் பயிற்சி, காயல்ப பயிற்சி இது எல்லாமே இந்த 2 துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தான். எங்கும் இருக்கக்கூடிய இறைநிலை நமக்குள்ளாகவும் இருக்கத்தான் செய்யணும். அதுதான் நம்முடைய அறிவாக இருக்குது. அந்த அறிவாகிய இறைநிலையோடு இந்த மனதை இணைக்கக்கூடிய ஒரு அபியாசம்தான் இந்த தியான பயிற்சிலாம். அதெல்லாம் பண்ண 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 அறிவு தான் துன்பத்தை போக்குறது. அறியாமை பழிச்செயலை உருவாக்குதுன்னா அறிவு பழிச்செயல்களை போக்கும். உடற்பயிற்சி உடற்துன்பத்தை போக்கும். அதனால் மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு உள்ளாக உள்ள இறைநிலையை காட்டி கொடுப்போம், அறிவை அறிவிப்போம். அதோடு மனம் இணையும் பொழுது அனைத்து துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். நண்பர்களே, இன்னும் நிறைய பேருக்கு இந்த துன்பம் தாங்க முடியாமல் மனமும் சஞ்சலப்பட்டு இரவுலாம் தூங்காமல் இருப்பாங்க. அப்படி தூங்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட உங்களுக்கும் இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கறது தான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சமுதாயம் நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கு. சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பால், உழைப்பால் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாமளும் திருப்பி சமுதாயத்துக்கு செய்யணும். அதை திருப்பி செய்கிறது தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, அதுதான் கடமைன்னு சொல்கிறது. அடுத்து சொல்கிறாங்க, இது மனவளக்கலை அன்பர்களுடைய கடமை, என்னுடைய கடமை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. உங்களை சமுதாயத்துக்காக சேவை செய்யறதுக்கு தான் இதை வச்சுருக்குறோம். அதனால் துன்பப்படுறவங்களுக்கு வாங்க, உங்களுக்கு உதவுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் துன்பப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனவளக்கலைக்கு அழைச்சிட்டு வாங்க. அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் அளித்து அவர்களையும் நல்வாழ்வு வாழ செய்வோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.